తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి కార్తీక బ్రహ్మోత్సవాల్లో మూడో రోజైన శనివారం రాత్రి సింహవాహనంపై యోగ నరసింహుడు అలంకారంలో శ్రీ పద్మావతి అమ్మవారి భక్తులకు దర్శనమిచ్చారు. అశేషంగా భక్తులు పాల్గొని కర్పూర నీరాజనాలు పట్టి తమ మొక్కులను తీర్చుకున్నారు. సింహవాహనంపై కొలువు తీరిన శ్రీ పద్మావతి అమ్మవారి వాహన సేవ తుఫాన్ నేపథ్యంలో ఊరేగింపును రద్దు చేశారు. ఈ నేపథ్యంలో వాహన మండపంలోనే భక్తులు అమ్మవారిని సేవించుకున్నారు. సింహం పరాక్రమానికి శీఘ్ర గమనానికి ప్రతీక. అమ్మవారికి సింహం వాహనంగా సమకూరిన వేళ దుష్ట శిక్షణ శిష్ట రక్షణ అవలీలగా చేస్తారు. శ్రీ పద్మావతి అమ్మవారు ఐశ్వర్యం, వీర్యం, యశస్సు, శ్రీప్రభ, జ్ఞానం, వైరాగ్యం అనే 6 గుణాలను భక్తులకు ప్రసాదిస్తారు. ఈ కార్యక్రమంలో తిరుమల పెదజిఆర్ స్వామి, చిన్నజిఆర్ స్వామి, ఈవో శ్యామలరావు, అడిషనల్ ఈవో వెంకయ్య చౌదరి, జేఈఓ వీరబ్రహ్మం, జిల్లా ఎస్పీ ఎల్ సుబ్బారాయుడు, ఆలయ డిప్యూటీ ఈవో గోవిందరాజన్, ఆలయ అర్చకులు బాబుస్వామి, ఆగమ శాస్త్ర సలహాదారు మణికట్ట స్వామి, ఇతర అధికారులు తదితరులు పాల్గొన్నారు. மழையிலும் பக்தர்கள் பிராட்டியினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக காத்திருப்பது இந்த லோகத்தில் இருக்கின்ற பக்தர்களை காக்கக்கூடியவளாக இருக்கின்றார். அந்த ஆளுமைத்தன்மைதான் இதோ இந்த சிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தில் ஆளுமையோடு காட்சி கொடுக்கின்றாள் தாயார். அடர்ந்த பிடரியுடனும் கம்பீரமாக தோற்றமளிப்பது சிங்கம். கம்பீரமான தோற்றம் அவன் சிங்க உருவில் வந்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து அதற்கடுத்தபடியாக பிரகல்நாதனை அமர்ந்த வைத்ததினாலே அன்றிலிருந்து சிம்மாசனம் என்கின்ற ஒரு சொல் உலகத்தில் பெரும் பரவலாக பேசப்படக்கூடியதாக இருக்கின்றது. தடைகளையெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவளாக இந்த சிம்ம வாகனத்தில் பிராட்டி இருக்கின்றால். அவளை கண்ணார நாம் கண்டு சேவிக்கும் பொழுது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்குமாம். அது மட்டுமல்ல, யோகம் என்பது எப்படி என்று சொன்னால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அந்த மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மையிலே மனம் ஒரு கல்ப விருட்சமாக மாறக்கூடிய தன்மை. கல்ப விருட்சம் என்று சொன்னாலே நாம் எதை கேட்கின்றோமோ அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற அவன் திருமகளாக இருக்கின்ற அவளையும் சேர்த்து அனைத்தனுமாகிய வலிய கையினை உடையவனாக இருக்கானாம். திருமகளையும் சேர்த்து அவனோடு உள்ளீடாக அடக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை இந்த இடத்தில் மிக அழகாக சங்க இலக்கியம் எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மாவலி வார்த்த நீரின் தன் கையிலே சென்றளவிலே விண்ணிடத்தே வளர்ந்தவனத்தில் முன்வைத்து அதற்கான பிரார்த்திக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் அருளை பெற வேண்டும். இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டால் இந்த சமுதாயத்தில் யாருக்கும் துன்பம் என்பது வருவதற்கு இல்லவே இல்லை என்பதுதான். நன்றாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆதி தம்பதியர்களாக இருக்கக்கூடிய பிராட்டியும் எம்பெருமான் திருவேங்கடமுடையானாகத்தான் இருக்கின்றான். இதோ அழகான அந்த கலசங்களை கொண்டு மிக அழகாக நாட்டியம் புரியக்கூடியவளாக இருக்கின்றார்கள். கலை தர்த்ராஜ கிருண்ணாமி பஞ்சானான் பஞ்சஜனானாய யந்த்ராய யந்த்ராய தர்த்ராஜ கிருண்ணாமி சரோ. திருவேங்கடமுடையானுக்கு என்ன பெருமை என்பதை நம்மாழ்வார் அழகாக தெரிவிக்கிறார். எம்பெருமானே, உன்னுடைய திருமார்பில் பிராட்டி எப்பொழுதும் நித்தியமாசம் பண்ணுவதாலே, உன் திருமார்பை விட்டு பிராட்டி ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் இருப்பதாலேயே உனக்கு பெருமை என்கிறார். நிகரில் புகழாய்
உன்னை போல இந்த லோகத்தில் யாருக்கும் புகழ் கிடையாது, வைபவம் கிடையாது. எதனால்? அலர்மேல் மங்கை உரை மார்பா. இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். அலர்மேல் மங்கை உரை மார்பா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா நின்